வணக்கம் மக்களே, எல்லாரும் சிலிண்டர் வீட்டில் எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கி வச்சிட்டிங்களா? அதுக்காக தான் எல்லாரும் போராடிட்டு இருக்கிறாங்க. நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்தோம். சிலிண்டரு புக் ஆகல. யாராவது கிட்ட சொல்லி வாங்கணும். நீங்களும் எல்லாரும் வாங்கி வச்சுக்கோங்க கண்டிப்பா. அப்புறம் இன்னைக்கு என்ன ரெசிபினா நெய் சோறுமு மஷ்ரூம் கிரேவியும் தான் பண்ண போறேன். இது நான் மலேசியால அடிக்கடி செய்வேன். ஆனா இங்க இவங்கெல்லாம் சாப்பிட்டதுல சரி செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு செஞ்சுட்டு இருந்தேன். எங்க அம்மா என்கிட்ட ஏதாவது செஞ்சு கொடுன்னு கேட்பாங்க. அப்ப நான் எப்பவுமே சொல்ற ஒரே வார்த்தை, அடுத்தவங்க கிச்சன்ல எனக்கு வராதுமா, எனக்கு செய்ய தெரியாது, டேஸ்டாவே வராது நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவேன். அது என்ன அப்படி உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. அது என்னமோ எனக்கு தெரியலமா, அடுத்தவங்க கிச்சன்ல செஞ்சா எனக்கு டேஸ்ட்டும் வராது, அளவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லுவேன். நான் இது மலேசியால செய்வேன். கண்டிப்பா சூப்பரா வரும். அது நான் கண்ண மூடிட்டு சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு எனக்கு எப்படி வருமோ அப்படின்னு பயந்துட்டே தான் செஞ்சேன். மலேசியால செய்யற அளவுக்கு இல்லைனாலும் ஓகே, சாப்பிடலாம் அந்த மாதிரி தான் இருந்தது. மேபி நாங்க 2 பேர்த்துக்கே செஞ்சுட்டு இங்க 4 பேர்த்துக்கு செய்யணும்னு எனக்கு அளவு தெரிய மாட்டேங்குது போல. அதுக்கு இன்னும் பயிற்சி வேணும் போல. நெய் சோறு ஆனா எப்படி செஞ்சாலும் சூப்பரா வரும். அது எந்த பிரச்சனையும் இல்ல. நெய் சோறு சூப்பராவே இருந்தது. காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருந்தது. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பாய், நாளைக்கு பார்ப்போமா.